ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிஸ்டீரியஸான அண்ட் லவ்லியான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸிங்கோட சீசன் 2 எபிசோட் 1 பத்தி தாங்க பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஸ எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் சீசன்ல நம்ம ஹீரோ ஷீலியனுக்கு ஒரு உண்மை தெரிய வருதுங்க. இத்தனை நாளா இவன் கூட இருந்த சன்லங் ஒரு சாதாரணமான ஹியூமன் கிடையாது. அவன் தான் கோஸ்ட் ரெல்மோட தலைவனான ஹுவாஷங் அப்படின்றது. பட் ஸ்டில் நீ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவனோட ஷ்ரைன்ல தூங்கிடுறாங்க. பட் அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது ஒன்லி நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். சன்லங் அங்க காணோம். இவன் வெளியில போய் தேடி பாக்குறான். ஆனா அவனுக்கு மிஞ்சது எல்லாமே அவன் கழுத்துல இருக்க சில்வர் ரிங் மட்டும் தாங்க. அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவன் லேக்ல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனோட அசிஸ்டன்ட் இவனை கம்யூனிகேஷன் அரே மூலியமா கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தி ஹெவன்லி எம்பரர் ஜூன்வூ ஹெவன் அஃபிஷியல்ஸ் எல்லாரையுமே சமன் பண்ணிருக்காங்க இம்பீரியல் சிட்டிக்கு. சோ நீங்க மறக்காம வந்துருங்கன்னு சொல்லி இவங்க இந்த நியூஸ பாஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஷீலியன் அகைன் ஹெவனுக்கு போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷீலியனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு லாஃபிங் ஸ்டாக் தான் ஹெவன்ல. பட் ஸ்டில் இந்த வாட்டி ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, இவனை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம இப்போ இவன் பக்கத்துல கூட யாரும் நடந்து போக மாட்டாங்க. என்னடா இது, ஒருவேளை பிரச்சனையே இங்க நம்மளால தானோ, நமக்காக தான் இவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போதுதான் யுவர் ஹைனஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அடடா, நம்ம கூட ஒருத்தவங்க பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி பார்க்க கடைசியில இவன் மொக்க தாங்க வாங்குறான். ஏன்னா கூப்பிட்டது இவனை இல்ல, வேற ஒரு ஹெவன் அஃபிஷியல தான். சோ அந்த ஆளும் ஓகே இவர் யாரோ புதுசா இருக்காருன்னு சொல்லிட்டு இவனை கிரீட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ நினைக்கிற ஏதோ ஒரு அறியாத குழந்தை போல இருக்கு, நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லி இவன் உள்ள போகும்போதுதான் இவனோட அசிஸ்டன்ட் இவன் கூட வராங்க. உள்ள இப்போ இருக்கிற எல்லா ஹெவன் அஃபிஷியல்ஸும் இம்பீரியல் சிட்டியான ஜூன்வூ அப்படின்ற ஹெவன்லி எம்பரரோட பேலஸ்ல இருக்காங்க. எல்லாருக்குமே இங்க ஏன் நம்மள சமன் பண்ணிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அந்த ஹாலுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருக்கான். அண்ட் அங்க இருக்க எம்பரர் ஜூன்வூ என்ன சொல்றாருன்னா, உன்னை எதுக்கு இங்க சமன் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம ஷீலியன் சொல்றோம், எனக்கு தெரியும் பேன்யூ பாஸ்ல நடந்த விஷயத்த பத்தி தானே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக என்ன வர சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் தன்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிற அந்த சமயத்துல தான் ஒரு புது ஆள் அங்க வராங்க. அவரு வேற யாரும் இல்லங்க, ஜெனரல் பே மிங். இவன் உள்ள வந்த அடுத்த செகண்ட் ஜூன்வூவை கிரீட்டிங் பண்ணிட்டு இவனுக்கு கீழே இருக்க ஜெனரலான பே ஜூனியரோட குளோனை அங்க வர வச்சிருக்காங்க. இங்க இருக்க யாருக்குமே எதுவும் புரியல, இவன் ஏன்டா இந்த குளோனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பே மிங் பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இந்த குளோன்ல ஸ்வாட் ஃபைட்டிங்னால ஏற்பட்ட காயங்கள் இதுல இருக்கு. இந்த காயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரெண்டு மார்ஷியல் கார்ட இங்க வர வைக்கிறாங்க. அவங்க தான் ஷுவான் ஷென் அண்ட் நன்யாங். இவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட முகமே மாறுதுங்க. ஏன்னா எந்த ஸ்வாடால இந்த குளோனுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்னதுன்னா ஷிமிட்டார். எஸ், ஹுவாஷங்கோட டெட்லியான வெப்பன். சோ கண்டிப்பா உங்க கூட ஹுவாஷங் இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் என்னோட ஜெனரல் பே ஜூனியரோட மனச மாத்தி அங்க இருக்கிற கொலைகளை பண்ண வச்சிருக்கணும். அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பே ஜூனியரை நீங்க விடுவிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க பாருங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ட் ஹுவாஷங்ன்றவங்கள நம்ம மீட்டும் பண்ணல, என் கூட இருந்ததெல்லாம் ஊர் மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஹெவன் அஃபிஷியல் இவனுக்காக அங்க பேசுறாங்க. இத பார்த்து நாம ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, ஹீரோவே ஆச்சரியப்படுறான். யாரு சாமி நீ எனக்காக வந்து சப்போர்ட் பண்றியே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் அப்பதான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல இருக்க அந்த ஹெவன் அஃபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இருக்கிற விஷயம் திசை திருப்ப பாக்குறீங்க. அங்க கோஸ்ட் ரெல்மோட தலைவன் இருந்தானோ இல்லையோ அத பத்தி இப்ப நாங்க யாருமே பேசல. பே ஜூனியர் பேன்யூ பாஸ்ல இருக்க அத்தனை மக்களையுமே ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அவங்கள சாகடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய குற்றம். நீங்க அதை விட்டுட்டு வேற ஏதோ பத்தி பேசி இப்ப என்ன சொல்ல வரீங்க, ஷீலியன் வந்துட்டு கோஸ்ட் ரெல்மோட கான்டாக்ட் வச்சு நம்மள பிட்ரே பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே, இல்ல இல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல, பட் ஸ்டில் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேமிங் சொல்ல. அண்ட் அதோட அவனோட திசை இப்ப ஷீலியனை பார்த்திருக்கு. இங்க பாருங்க, அந்த பேன்யூன்ற பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். சோ அவளை இங்க சமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க, அந்த ஸ்பிரிட் என்னால இங்க கூட்டிட்டு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல உடனே அவன் செம்ம டென்ஷன் ஆகுறான். இங்க பாருங்க, அந்த பேன்யூவால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கும் போதுதான் பே ஜூனியர் பின்னாடி சங்கிலிகளோட கட்டப்பட்டு அரெஸ்ட்
கன்ஃபியூஸ்ட் ஆகி நிக்கிறான். இந்த பேரை கேட்ட அடுத்த செகண்டே அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன், அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசின உடனே இதை கேட்ட பேய்மிங்க்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா உனக்காக தான் இங்க உட்காந்து நான் இங்க கதறிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இன்னும் ஈஸியா நான் தான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் அடிக்க போகும்போதுதான் அங்க எம்பரர் ஜூன்வோ பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பட் அந்த ஷிமிட்டாரோட காயங்கள் அதுல இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சோ அங்க இருக்கிற ஹெவன் அபிஷியலும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் பேய்மிங் மட்டும் போகாம ஷீலியனுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணால அவன் கிட்ட போயிட்டு, ஏய் உன் பிரதரை பத்திலாம் உனக்கு பயமே கிடையாதா, எனக்கு எதிரா நீ இருக்க அப்படின்னா உன் பிரதர் உன்னை என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு இந்த ஹெவன் அபிஷியல் என்ன சொல்றானா, இங்க பாரு நான் ஒன்னும் என் அண்ணனுக்கு பயந்தவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவன் மட்டும் தான் தனியா இருப்பான்னு பார்த்தா ஒரே ஒரு ஹெவன் அபிஷியல் மட்டும் இந்த மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு, டேய் தம்பி கொஞ்சம் எழுந்திருப்பா, மீட்டிங் முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். அவனும் ஓ முடிஞ்சிருச்சா, எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறாங்க. இங்க எல்லாரும் போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன்வோ நம்ம ஷீலியன் கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் எர்த்துக்கு அனுப்பிச்சிட்டேன், அப்போ உன்னை டிசைன் பண்ணதுல இருந்தே நீ என் கூட கான்டாக்டே பண்ணல, உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், ஆனா நீ ஏன் என்ன எல்லா விஷயத்திலுமே ஒதுக்கி வச்சு பேசவே மாட்டேங்கிற, பட் என்னதான் உன் மேல நான் கோவமா இருந்தாலுமே எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ஹெல்ப் என்னதுன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்க கோஸ்ட் சிட்டில இருந்து ஃபயர் டிராகன் சிக்னல் வந்திருக்குன்னு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே ஷீலியனே ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஏன்னா இந்த சிக்னல் ஹெவன் அபிஷியலால தான் கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கிரேவ் டேஞ்சர்ல இருக்காங்க, அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இந்த சிக்னல் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம உடனே என்ன சொல்ற, இந்த மிஷனை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. பட் இவன் இந்த மிஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவரு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாரு, இங்க பாரு நீ ஹுவாஷன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றது எனக்கு தெரியும், பட் ஸ்டில் அவனோட வெப்பன் மேல கொஞ்சம் உஷாராவே இரு, ஏன்னா அது ஒரு டெட்லியான வெப்பன். அண்ட் ஹுவாஷனுக்கும் நம்பகத்தன்மையோட இருக்கிற ஒரு ஆளும் கிடையாது, அவன் கோஸ்ட் ரெல்மோட தலைவன் அப்படின்றதையும் நீ மறந்துடாத. சோ கோஸ்ட் சிட்டில போயிட்டு யார் அந்த சிக்னலை கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள போய் காப்பாத்தி கொண்டு வா, அண்ட் உனக்கு ஹெல்ப்பா நான் வின் மாஸ்டரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம வெளியில கிளம்பலான்னு இருக்கும் போது, ஹே ஹே நீ உன்னோட பேலஸ்ல போய் வெயிட் பண்ணன்னு சொல்றாரு. இவனுக்கு சம ஆச்சரியமாவது, என்னது ஹெவன்ல எனக்குன்னு பேலஸ் இருக்கான்னு சொல்லும் போது, ஆமா நான் தான் உனக்காக கொண்டு வந்தேன், நீயும் எத்தனை நாள் தான் அந்த பாழடைஞ்ச குடிசையில இருக்க போற அப்படின்னு சொல்லி இவரும் அனுப்பிச்சு விடுறாரு. இவன் தன்னோட பேலஸ்குள்ள போகாம அவன் வெளியிலே நிக்கிறான். எனக்குன்னு ஒரு பேலஸ் இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வெளியில நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவன் பக்கத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறாங்க. அவனை பார்த்த உடனே என்னடா தம்பி அப்படின்னு சொல்லி இவன் பேச, அவன் உடனே என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா இவன் தான் அந்த ஹெவன்லி கோர்ட்ல இவனுக்காக சப்போர்ட் பண்ணிருப்பான், பட் ஸ்டில் இவன் யாருன்னு தெரியலன்னு யோசிக்கும் போதுதான் எங்க நான் தாங்க வின் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். என்னது வின் மாஸ்டரா, நீ பொண்ணா தானே இருந்தன்னு சொல்லி இவன் கேட்க, அது ஒண்ணும் இல்ல எனக்கு ஃபீமேல் ஃபார்ம்ல இருக்கும் போதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கும், சோ மிஷன்ஸ்க்குலாம் போகும்போது நான் மேக்ஸிமம் அதுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இது என்னடா கொடுமையா இருக்குன்னு சொல்லி இவன் நினைக்க, உடனே இவன் கோஸ்ட் சிட்டிக்கு போறதுக்காக அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவன் சொல்றான், என்னோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள்ங்க, நானும் என் அண்ணனும் ஒரே டைம்ல கல்டிவேஷன் பண்ணி ஒரே டைம்ல ஹெவனுக்கு வந்துட்டோம், அண்ட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னதான் பேய்மிங் என்ன காண்டேத்தினாலும் என் அண்ணன் என்னோட மிஷன்ஸ்ல தலையிட மாட்டான், சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குரூப் ஆஃப் கோஸ்ட் அந்த சைடு நடந்து போறாங்க. சரி ஓகே அவங்கள பின்தொடர்ந்து போனா கண்டிப்பா நம்ம கோஸ்ட் சிட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உடனே அதுல செயல்படவும் செய்யறாங்க. ரெண்டு பேரும் அந்த பேய்ங்க பின்னாடி போய் நிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட வின் மாஸ்டர் அகைன் கேர்ளாவும் மாறிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஹிடன் மிஷன் அப்படின்றதுனால மாறு வேஷத்துல இருக்கணும்னு சொல்லி இவங்க அப்படி இருக்காங்க. பட் இவங்க அந்த லைன் அப்ல போய் சேர்ந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த பேய்ங்க எல்லாம் இதுங்க யாரடி புதுசா இங்க இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி பேச, ஓகே நம்ம மாட்டனோண்டா நம்ம ஹெவன் அபிஷியல்ல கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கும் போதுதான் அதுல ஒரு பேய் என்ன சொல்லுதுன்னா, நாங்களும் இப்பதான் எங்களோட கிரேவ் யார்ட்ல இருந்து வரோம், ஆனா எங்களோட ஸ்கின் எல்லாம் பழசாயிடுச்சு, நீ மட்டும் எப்படி புதுசா இருக்க, நீ என்ன மேக்கப் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க வின் மாஸ்டரை கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சிட்டி வருது. எஸ் கைஸ் இவங்க இப்போ கோஸ்ட் சிட்டிக்குள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுமே அங்க இருக்கிற கூட்டத்துல வின் மாஸ்டரும் இவங்களும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இவனை எங்கதான் தேடுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வின் மாஸ்டர் தேடி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவ ஒரு இடத்த பாக்குறாங்க. அதுதான் கேம்பிளிங் டென். இத பார்த்த உடனே என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இவன் நின்னு பாத்துக்கிட்டு
விளையாண்டுகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குட்டி பொண்ணு இவன் பக்கத்துல வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இந்த கேம்பிளிங் டென்ல போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல என்கிட்ட காசு பணம் சுத்தமா கிடையாதுன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாருங்க, இங்க விளையாடுறதுக்கு காசு பணம் தேவையே கிடையாது, நீங்க குடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறான். இவன் உள்ள போனதுமே அங்க நிறைய கேம்பிளிங் பண்ற ஆட்கள் இருக்காங்க. எல்லாருமே பேய்ங்க மனுஷங்கன்னு சொல்லி எல்லாருமே அங்க உட்கார்ந்து வெறித்தனமா அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவன் பாக்குறாங்க. யாருடா அதுன்னு சொல்லி இவன் திரும்பி பார்க்க அவன் என்ன பண்றான், இங்க பாருங்க, இந்த கேம்பிளிங்க்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்போ என்னோட கைகளை நான் பணயமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அடுத்த செகண்டே ஒரு ரூம்ல இருந்து ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருதுங்க. அவங்க தான் இந்த இடத்தோட தலைவன் போல இருக்கு. நம்ம ஹீரோ யார் இவன் அப்படின்னு சொல்லி அந்த சைட் திரும்பின அடுத்த செகண்டே he knows அந்த கர்டனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு. ஓ மை காட், ஹுவாஷங் வேற லெவல் ஹேண்ட்ஸமா அங்க உட்காந்துக்கிட்டு, அதுவும் பிரம்மாண்டமா ஒரு கர்வத்தோட அங்க இருக்காங்க. இவனை பார்க்கும் போது he is a powerful dude அப்படின்னு சொல்லி நம்மள நினைக்க வைக்கிறான். அண்ட் அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. அது என்ன தெரியுமா, நீ உன்னோட லைஃபே எனக்கு கொடுத்தா கூட நீ வொர்த்தே கிடையாது, சோ உன்னோட ஹேண்ட நான் எதுக்குடா எடுத்துக்கணும், யூ வொர்த்லெஸ் மேன் அப்படின்னு சொல்லி இவன் சம க்ரூயலா yet ரொம்ப கூலா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நம்மளோட எம்பரருக்கு இவனோட கையெல்லாம் ஒரு யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு கடைசியா நான் என்னோட ஹுவாஷங்க பாக்குறேனா அப்படின்னு சொல்லி அங்க ஆச்சரியத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க guys. Thank you so much for watching. Bye bye.